புகழ்பெற்ற புராணங்களில் நம்ம பார்த்து வியந்த ஒரு விஷயம் அப்படின்னா அது மகாவிஷ்ணுவோட தசாவதாரம்னு சொல்லலாம். மக்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா மகாவிஷ்ணு அவர் அவதாரங்கள் எடுத்து அவங்கள காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறது இந்த தசாவதாரத்துலேருந்து நம்ம தெரிஞ்சிருக்கோம். அப்படிப்பட்ட புகழ்பெற்ற இந்த தசாவதாரத்திலே 7வது அவதாரமான ராம அவதாரம் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு தனி சிறப்பே இருக்குது. இந்த ராம அவதாரத்தின் அடிப்படையிலிருந்து ராமரா மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்து அவர் நிகழ்த்திய புகழ்களையும் அவர் நிகழ்த்திய அதிசயங்களையும் ராமாயணம் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ராம அவதாரம் திரேதாயுகத்தில் நடந்திருக்கு. இந்த ராம அவதாரத்தில் நிறையா விஷயங்கள் இவர் பண்ணியிருந்தாலுமே இந்த ராம அவதாரம் எப்படி நிகழ்ந்துச்சு, எப்படி மகாவிஷ்ணு ராமரா அவதாரம் எடுத்தார் அப்படின்ற கதையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். திரேதாயுகத்தில் தசரத மன்னன் ரொம்ப சிறப்பாக அவர் அயோத்தியை ஆட்சி பண்ணிட்டு வந்தார். தசரதன் மன்னன் கிடையாது, அவர் மிகப்பெரிய சக்கரவர்த்தியாகவும் இருந்தார். அவர் ஆட்சி காலத்தில் அவருக்கு எதிரிகள் அப்படிங்கிறதே கிடையாது. அவரோட ஆட்சியில் அந்த நாடு அப்படிங்கிறது பொற்கால ஆட்சியாக இருந்துச்சு. மக்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்க வறுமை என்னன்னு தெரியாமல், கஷ்டம்னா என்னன்னு தெரியாமல் இருந்தாங்க. இப்படி மக்கள் எல்லாமே சந்தோஷமாக இருந்த அந்த நாட்டில் மன்னன் மட்டும் ஒரு கவலையோடு இருந்தார். என்ன அப்படின்னா, தசரத மன்னனுக்கு குழந்தைகளே கிடையாது. குழந்தை இல்லாத கஷ்டம் அப்படிங்கிறது தசரத மன்னனோட வலியை அதிகப்படுத்திக்கிட்டே போகுது. அவர் அதை நினச்சி ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டே இருந்தார். தசரத மன்னனோட வேதனையை பார்த்த வசிஷ்டர் தசரத மன்னன்கிட்ட சொல்கிறாரு, மன்னா, உங்களோட கவலையை போக்கணும் அப்படின்னா ஒரு சிறப்பான யாகம் செஞ்சால் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த யாகம் செய்கிறதுல ஒரு முனிவர் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவராக இருக்கார். அவர் தான் ரிஷ்யசிருங்கர் அப்படின்ற ஒரு முனிவர்னு சொல்கிறாரு. இதை கேட்டவுடனே தசரத மன்னன் சொல்கிறாரு, அப்புறம் ஏன் நீங்கள் தாமதம் பண்ணிட்டு இருக்கீங்க, உடனே போய் அந்த ரிஷ்யசிருங்கர் அப்படின்ற முனிவரை அழைச்சிட்டு வாங்க, அவரை வச்சு நம்ம யாகம் பண்ணி நம்மளோட கஷ்டத்தை தீர்த்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த சமயத்தில் வசிஷ்டர் சொல்றாரு, நீங்க நினைச்ச மாதிரி உடனே அந்த முனிவரை அழைச்சிட்டு வர முடியாது, அவர் ரொம்ப சிறப்பு வாய்ந்த முனிவர் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டோடனே தசரத மன்னன் கேட்குறாங்க, அவ்வளோ சிறப்பு வாய்ந்த முனிவரை நான் கேள்விப்பட்டதே கிடையாது, அவரோட சிறப்புகளை பற்றி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ வசிஷ்டர் சொல்றாரு, ரிஷ்யசிருங்கர் அப்படிங்கிறவர் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு முனிவராக இருக்காரு. அவர் யாகம் செய்யறதுல ரொம்ப கை தேர்ந்தவராக இருக்கார். ஏன், அவர் ஒரு இடத்துல போய் யாகம் செய்ய போகிறாரு அப்படின்னா அந்த இடமே மாசுகள் நீங்கி ரொம்ப சுத்தமாகவும் பவித்திரமாகவும் ஆகும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு இடத்துக்கு போகிறாரு அப்படின்னா அந்த இடத்த சுத்தமாக்குறதுக்கு அந்த வருண தேவன் மழையாக பொழிஞ்சு அந்த இடத்தையே சுத்தமாக்கிடுவாங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஒரு பாலைவனத்தில் இந்த முனிவரோட காலடி பட்டுச்சு அப்படின்னா அந்த பாலைவனமே பச்சை பசேல்னு ரொம்ப செழிப்பாக மாறிடும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்பேற்பட்ட ரிஷ்யசிருங்கர் அப்படிங்கிறவர் விபாண்டக முனிவரோட மகனாகவும் இருக்கார். இவர் இளம் வயதிலே சாஸ்திரங்களையும் வேதங்களையும் எல்லாத்தையுமே இவர் கற்றறிஞ்ச ஒரு வித்தகராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷ்யசிருங்கரோட தலையில் கலைமானோட கொம்பு இருக்குது, அதனால் இவரை கலைக்கோட்டு முனிவர்னு சொல்கிறாங்க அப்படின்னு வசிஷ்டர் தசரதன்ட்ட சொல்கிறாரு. இவ்வளவும் சொல்லிட்டு வசிஷ்டர் மன்னனை பார்த்து சொல்கிறாங்க, நான் இவ்வளவும் சொன்னதை கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு மனசில் தோணலாம், இந்த முனிவரை நான் ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரு உண்மையிலே ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது கேட்டிங்க அப்படின்னா இந்த முனிவரோட சிறப்பு என்ன புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு வசிஷ்டர் சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னா, ரோமபதன் அப்படின்னு ஒரு மன்னன் இருந்தார். அவர் நாட்டை ரொம்ப சீரும் சிறப்புமாக அவர் ஆட்சி பண்ணிட்டு வந்தார். ஆனால் என்ன கஷ்ட காலமோ தெரியல, அந்த நாட்டுக்கு மழை அப்படிங்கிறது பெய்யவே இல்லை. அதனால் அங்கே விவசாயம் அப்படிங்கிறது நடக்காமல் மக்கள் எல்லாமே உணவு பற்றாக்குறையில் ரொம்ப கஷ்டத்தோடு இருந்தாங்க. அங்கே வறுமை அப்படிங்கிறது தலைவிரித்து ஆடிட்டு இருந்துச்சு. உணவு இல்லாமல் பசி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிட்டே இருந்துச்சு. அதனால் அந்த ரோமபதன் ரொம்ப வருத்தப்பட்டார். அந்த சமயத்தில் அவர் ரிஷ்யசிருங்கரோட முனிவரோட காலடி நம்ம நாட்டில் பட்டுச்சு அப்படின்னா இந்த நிலை எல்லாமே மாறும் அப்படின்னு அவர் நினச்சி அவர் எப்படி அந்த ரிஷ்யசிருங்கரை வர வைக்கிறதுன்னு தெரியாமல் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். அந்த சமயத்தில் தான் அந்த ரோமபதனோட அரண்மனையில் ஆடக்கூடிய ஆடல் பெண்கள் எல்லாருமே அவங்க சொன்னாங்க, நாங்கள் ரிஷ்யசிருங்கரை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் ரோமபதன் கேட்குறாரு, அந்த ரிஷ்யசிருங்கரை எப்படி நம்ம நாட்டுக்கு கொண்டு வருதுன்னு எனக்கு தெரியல, நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதை கேட்ட உடனே ஆடல் பெண்கள் எல்லாமே சரி, நம்ம மன்னனோட கஷ்டத்தை தீர்க்கணும் அப்படின்னா நம்ம தான் அதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, மன்னா கவலைப்படாதீங்க, அந்த ரிஷ்யசிருங்கர் அப்படிங்கிற முனிவர் நாங்கள் அழைச்சிட்டு வரோம் அப்படின்னு அவங்க வாக்கு கொடுக்குறாங்க. இப்படி மன்னனுக்கு வாக்கு கொடுத்த அந்த நாட்டிய பெண்கள் எல்லாமே அந்த ரிஷ்யசிருங்கர் இருக்கக்கூடிய வனத்தை போய் சேர்றாங்க. அங்கே போய் அவங்க யோசிக்கிறாங்க, நம்ம நாட்டிய பெண்களாக அந்த முனிவர்கிட்ட போனோம் அப்படின்னா கண்டிப்பாக
கேட்கறத அவர் ஏற்றுக்க மாட்டார். அப்படிங்கிறனால இந்த முனிவரை வந்து நம்ம அணுகணும் அப்படின்னா நம்மளும் அங்கே இருக்கக்கூடிய முனிவர் பெண்களை போல நம்ம வேஷம் அணிஞ்சிட்டு போனாதான் இந்த முனிவரை நம்ம அணுக முடியும் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டிய பெண்கள் யோசித்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காட்டில் இருக்கக்கூடிய முனிவர் பெண்களை போல அவங்க வேஷம் அணிகிறாங்க. அந்த காட்டிலே அவங்க ஒரு பர்ணக சாலையை அமைச்சு அங்கே வந்து வாழ செய்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய முனிவர் பெண்களை போலவே இவங்களும் அனுதினமும் அந்த இயம நியமங்களை கடைபிடிச்சு அவங்க முனி பெண்களை போலவே வாழவும் ஆரம்பிச்சாங்க. இப்படியே நாட்கள் போகுது. அந்த நாட்டிய பெண்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய முனி பெண்கள் கிட்ட விசாரிக்கிறாங்க, இந்த ரிஷேசுருங்கர் அப்படின்ற முனிவர் யாரு, அவர் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க விசாரிக்கிறப்போ அந்த முனி பெண்கள் எல்லாமே இந்த நாட்டிய பெண்கள் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ரிஷேசுருங்கர் அப்படிங்கிறவர் அவரோட சாலையிலிருந்து அவர் வெளியே வரவே மாட்டார். அவர் வந்து அந்த சாலைக்குள்ளவே தான் இருப்பார். அவரோட பூஜைகள் எல்லாமே அதுக்குள்ளே இருந்தால் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அந்த நாட்டிய பெண்கள் யோசிக்கிறாங்க, ரிஷேசுருங்கரை அணுகணும் அப்படின்னா அவரோட தந்தையான விபாண்டகர் வந்து இல்லாத சமயத்துலாம் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசித்து அவங்க அதுக்கான தக்க சமயத்துக்கு காத்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு நாள் வந்து விபாண்டகர் இல்லாத சமயம் அவங்களுக்கு கிடைக்குது. அவங்க ரிஷேசுருங்கரை பார்க்கறதுக்காக உள்ளே போகிறாங்க. ரிஷேசுருங்கரை வணங்கி அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் ரிஷேசுருங்கர் வந்து அந்த பெண்களை பார்த்த உடனே அவர் மதிமயங்கிறாரு. ஏன்னா இது வரைக்கும் அவர் அழகான பெண்களை பார்த்ததே கிடையாது. ஏன் அவர் பெண்களே பார்த்தது கிடையாது. அப்படிங்கிறதுனால இந்த முனி பெண்களை போல வேடம் அணிஞ்சிட்டு இருந்த இந்த நாட்டிய பெண்களை பார்த்த உடனே அந்த ரிஷேசுருங்கருக்கு ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது ஏற்படுது. அதனால அவர் வந்து நல்லா பேசுறாரு. அந்த பெண்கள் எல்லாமே வந்து தினம் அந்த விபாண்டகர் இல்லாத சமயத்தில் வந்து அந்த முனிவருக்கு பழங்கள் கொடுக்கறது, அவருக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் வந்து அந்த முனிவர் வேடத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் வந்து கேட்குறாங்க, அந்த ரிஷேசுருங்கர் அப்படின்ற முனிவர்கிட்ட சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒரு வேண்டுகோள் இருக்குது, நீங்கள் எங்களோட பர்ணக சாலைக்கு வந்தீங்க அப்படின்னா உங்கள் பாதம் பட்டு எங்களோட பர்ணக சாலை அப்படிங்கிறது புண்ணியம் அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே ரிஷேசுருங்கரும் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒத்துக்கிறாரு. இப்போ அந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரிஷேசுருங்கர் கிட்ட எங்களோட சாலை அப்படிங்கிறது இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இடமா காமிச்சு காட்டை விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரிஷேசுருங்கரை வெளியே கொண்டு வராங்க. அப்படியே அவங்க வந்து ரோமபதனோட நாடையும் அடைகிறாங்க. ரோமபதன் நாட்டோட எல்லையில் அந்த ரிஷேசுருங்கரோட கால் தடம் பட்ட உடனே அந்த இடமே வந்து பாலைவனமாக இருந்தது. வறட்சி நீங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காற்றுல ஈரப்பதம் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிது. வானத்தில் கார்மேகங்கள் சூழ்ந்து அங்கே மழை அப்படிங்கிறது சோனு பெய்ய ஆரம்பிச்சிது. இதை பார்த்த உடனே ரோமபதன் வந்து முடிவு பண்ணிட்டாரு, ரிஷேசுருங்கர் நம்ம நாட்டு எல்லைக்குள்ளே வந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா அலறி அடித்து ஓடி அந்த நாட்டு எல்லைக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா ரோமபதன் கண் முன்னாடி அந்த ரிஷேசுருங்கர் நின்றுட்டு இருக்காரு. ரிஷேசுருங்கரை பார்த்த உடனே ரோமபதன் வரவேற்கிறாரு. நான் இந்த நாட்டுக்கு உங்களை வரவேற்கிறதுக்கு நான் என்னென்ன கஷ்டங்கள் பட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி ரோமபதன் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ரிஷேசுருங்கருக்கு பயங்கரமாக கோபம் வருது. இந்த பெண்கள் வந்து நம்மளை மறைமுகமாக ஏமாற்றி இந்த நாட்டுக்குள்ளே நம்மளை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்களை பார்த்து அவர் சபிக்க போகிறாரு. அந்த சமயத்தில் ரோமபதன் வந்து ரொம்ப பணிவாக சொல்கிறாங்க, அந்த முனிவரே நீங்கள் வந்து அந்த பெண்களை வந்து சபிச்சிடாதீங்க, அவங்க என்னோட அரண்மனையில் ஆடக்கூடிய நாட்டிய பெண்கள், உங்களுக்கு தெரியும்னு சொன்னதுனால நான் தான் உங்களை அழைச்சிட்டு வரதுக்கு கட்டளையிட்டேன். என்னோட கட்டளையின் அடிப்படையில் தான் அவங்க வந்து உங்களை அழைச்சிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட சக்திகளை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இந்த நாட்டுக்கு உங்களோட சக்திகள் அப்படிங்கிறது பயன்படும், மக்கள் எல்லாமே செழிப்பாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரே நல்ல எண்ணத்தில் தான் நான் உங்களை வரவழைச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களோட சக்திகள் அப்படிங்கிறது வீட்டுக்குள்ளேயே முடங்கிடக்கூடாது, அது நல்லவர்களுக்கும் இந்த நாட்டுக்கும் இந்த உலகத்துக்கும் அது பயன்படணும் அப்படிங்கிற ஒரு நல்ல உயரிய எண்ணத்தில் தான் உங்களை வெளியே வர வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை கேட்ட உடனே ரிஷேசுருங்கரோட மனசு அப்படிங்கிறது அவரு கொஞ்சம் சாந்தம் அடையுது. ரிஷேசுருங்கர் ரோமபதனோட நாட்டுக்கு வந்து அந்த நாட்டு மக்களோட கஷ்டத்தை தீர்த்து வச்சதுனால ரொம்ப சந்தோஷம் அடைஞ்ச ரோமபதன் என்ன பண்றாருன்னா, அவரோட மகளான சாந்தையை வந்து ரிஷேசுருங்கருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ரிஷேசுருங்கரும் அந்த சாந்தை அப்படிங்கிற பெண்ணை வந்து ரொம்ப மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு கல்யாணம் பண்ணி அவரோட இல்லற வாழ்க்கையை துவங்கவும் செய்கிறாரு. இந்த கதையை வந்து வசிஷ்டர் வந்து தசரதன்கிட்ட சொல்கிறாரு. அப்போது வசிஷ்டர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து இந்த ரிஷேசுருங்கரை வந்து வரவழைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நேராக இந்த ரோமபதன் அப்படிங்கிற மன்னனை போய் சந்திங்க, அவர்கிட்ட சொல்லி அந்த ரிஷேசுருங்கரை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே தசரத மன்னன் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. அவர் பலவிதமான பரிசுகளை எடுத்துக்கிட்டு அவர் ரோமபதனை சந்திக்கிறதுக்கு ரோமபதனோட நாட்டுக்கு போகிறாரு. ரோமபதன் தசரத மன்னனே வராரு அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனே அவர் மன்னனுக்கு எல்லா விதமான மரியாதைகள் செஞ்சு அவர் வரவேற்கிறாரு. அப்போது ரோமபதன் வந்து தசரத மன்னனை பார்த்து கேட்குறாங்க, என்னோட நாட்டுக்கு நீங்கள் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாங்க. அப்போ தசரத மன்னன் தன்னோட மனசில் இருக்க கஷ்டத்தை பூரா சொல்கிறாரு. சொல்லிட்டு இந்த கஷ்டத்தெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா உங்களோட மருமகனான இந்த ரிஷேசுருங்கர் வந்து எங்கள் நாட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ரோமபதன் சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, என்னோட மகளான சாந்தையும் என்னோட மருமகனான ரிஷேசுருங்கரும் உங்கள் நாட்டுக்கு வருவாங்க, நான் வந்து அவங்ககிட்ட எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு.
இதை கேட்ட உடனே தசரத மன்னன் ரொம்ப சந்தோஷமா அவர் நாடு திரும்புறாரு. தசரத மன்னன் தன்னோட நாடு திரும்பின கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவர் ஒரு நாள் ஒரு வித்தியாசத்தை கவனிக்கிறாரு. என்ன அப்படின்னா, அவரோட நாட்டில் இருக்கக்கூடிய காற்றில் ஒரு ஈரப்பதம் அப்படிங்கிறது மென்மையாக படர ஆரம்பிக்குது. அங்கே இருக்கக்கூடிய பூக்காத மரங்கள் எல்லாமே பூக்க ஆரம்பிக்குது. அப்போது அவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிக்கிறாரு. இந்த ரிஷிசிருங்கர் நம்ம நாட்டு எல்லைக்குள்ளே வந்துட்டாரு, அதனால தான் இந்த மாற்றங்கள் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சி அவர் என்ன பண்ணுறாருன்னா, வசிஷ்டரை அழைச்சி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா முனிவர்கள் பிராமணர்கள் எல்லாருமே வரவழைச்சி ஒரு மிகப்பெரிய படையோட அந்த ரிஷிசிருங்கரை போய் வரவேற்று வாங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புகிறாரு. வசிஷ்டரோட தலைமையில் மிகப்பெரிய முனிவரோட படை சூழ அவர் ரிஷிசிருங்கரை ராஜ மரியாதையோட வரவேற்று அவர் தசரத மன்னன் கிட்ட கூட்டு வராரு. தசரத மன்னன் ரிஷிசிருங்கரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த சமயத்தில் ரிஷிசிருங்கர் தசரத மன்னனை பார்த்து அவர் கேட்குறாரு, என்னை எதுக்கு வரவழைச்சிங்க, உங்களுக்கு கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ தசரத மன்னன் சொல்கிறாரு, இந்த அயோத்தி நாட்டை நான் ரொம்ப சீரும் சிறப்புமாக இருந்தேன். இந்த நாட்டுக்கு எந்த துன்பமும் வராத அளவுக்கு நான் காத்துட்டு இருந்தேன். அப்படி இருக்கிறப்போ இந்த நாட்டு மக்களுக்கு என்ன ஒரு கஷ்டம்னாலும் நான் முன்னாடி அவங்கள அந்த கஷ்டத்தை தீர்த்து வச்சுருந்தேன். அப்படி இருக்கிறப்போ எனக்கு ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னா, எனக்கு குழந்தை அப்படிங்கிறதே இல்லை. அதனால் இந்த அயோத்தி நாட்டை ஆட்சி பண்ணுற மாதிரி ஒரு சீரும் சிறப்பும் மிக்க ஒரு வீரம் வாய்ந்த ஒரு குழந்தையை நான் பெற்றெடுக்கிறதுக்கு நீங்கள் தான் ஒரு யாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இதை கேட்ட உடனே ரிஷிசிருங்கர் சொல்கிறாரு, மன்னா உங்களோட கவலையை நீக்குங்க. இந்த அயோத்தி நாட்டை மட்டும் கிடையாது, 14 லோகத்தையும் ஆட்சி வல்லமை மிகுந்த குழந்தைகளை உங்களுக்கு பெற்றெடுக்கும் வல்லமையை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இது கேட்ட உடனே தசரத மன்னன் ரொம்ப சந்தோஷமாகறாங்க. அதுக்கு நான் ஒரு யாகம் பண்ணணும், அந்த யாகத்துக்கு தேவையான பொருட்களை ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்கிறாரு. வசிஷ்டரோட தலைமையில் ரொம்ப வெகு விமர்சையாக புத்திரகாமேஷ்டி யாகம் அப்படிங்கிற யாகத்தை பண்ணுறதுக்கு எல்லாமே ஏற்பாடுகளாச்சு. ரிஷிசிருங்கரோட தலைமையில் வசிஷ்டரோட உதவியால் புத்திரகாமேஷ்டி யாகம் அப்படிங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல அந்த யாகத்தில் உற்பத்தியான தீ அப்படிங்கிறது வானத்து வரைக்கும் அது எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அதில் கடைசியாக ரிஷிசிருங்கர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த யாகத்தோட நிறைவு கட்டத்தில் அவர் எல்லா விதமான ஆகுதிகளையும் அந்த தீக்குள்ளே அவர் கொடுக்குறாரு. அந்த சமயத்தில் ஒரு மிகப்பெரிய பூதம் அப்படிங்கிறது அந்த யாகத்திலேருந்து வெளிப்பட்டுச்சு. அது வெளிப்பட்டு அது கையில் ஒரு அமிர்த கலசம் போல் ஒரு கலசத்தை ரிஷிசிருங்கர் கிட்ட கொடுக்குது. அதுக்கு வாங்கின உடனே ரிஷிசிருங்கர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தசரத மன்னன்ட்ட கொடுக்குறாரு. தசரத மன்னன்ட்ட கொடுத்த உடனே ரிஷிசிருங்கர் சொல்கிறாரு, இந்த கலசத்தில் இருக்கக்கூடிய அவிழ்பானங்களை உங்களோட மனைவிக்கு பகிர்ந்து கொடுங்க. அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறது பொறுத்து அவங்களுக்கு குழந்தைகள் அப்படிங்கிறது பிறக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே தசரத மன்னன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ரிஷிசிருங்கர் சொன்ன மாதிரியே தசரத மன்னன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த அமுத கலசத்தில் இருக்கக்கூடிய அமுதத்தை முதல்ல கோசலைக்கு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அதே அளவு கைகையை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் சுமத்திரைக்கும் கொடுக்குறாரு. இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் மீதி இருந்துச்சு. அதை என்ன பண்ணுறாருன்னா திரும்ப கோசலைக்கே கொடுக்குறாரு. இதை குடித்த உடனே எல்லாருமே கருவுட்டுறாங்க. இவங்களுக்கு பரதன், லட்சுமணன், சத்ருகுணன் அப்படின்ற குழந்தைகள் பிறந்துச்சு. இந்த 3 பேருக்கும் மூத்தவராக அந்த மகாவிஷ்ணுவோட அம்சமான ராமர் பிறந்தார். மகாவிஷ்ணுவோட 7வது அவதாரமான ராம அவதாரம் அங்கே தொடங்கவும் செஞ்சுது.